மன்னிச்சிடுங்க. நான் உங்களை தள்ளணும்னு நினைக்கல. தெரியாம நடந்துடுச்சு. பரவாயில்ல, அதை விட்டுடு. நான் உண்மையிலே கோபம் இல்லை. மதி எப்பயுமே கரெக்டாக தாங்க இருப்பாங்க. ஆனால் சில விஷயத்தில் நம்ம மதியம் தப்பு பண்ணுவாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. மதி ஃபஸ்ட்டு ஒருத்தர் நம்மளை புரிஞ்சிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ அவங்க நம்ம கிட்ட கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம அவங்கள ஃபஸ்ட்டு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு மதியோட பாயிண்ட்டுன்னு சொல்லலாங்க. ஸோ இதனால தான் மதி சுரேஷை தள்ளுறாங்க. அண்ட் சுரேஷ் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதும் அவங்க மச்சான் தான். ஸோ அவங்க மச்சான் எதுக்குடா காரணம்னு கேட்டிங்கன்னா, சுரேஷ் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறாரு பார்த்தீங்களா, எல்லாமே அவங்க மச்சான் சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த தங்கராஜ் சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சுரேஷ் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஓகே சொன்னதும் அவங்க மச்சான் சொன்னதுனால தாங்க. ஸோ இது நம்ம மதிக்கு தெரியாது. அட்லீஸ்ட் மதி கிட்ட சொல்லியிருந்தா மதி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே சொல்லாமல் இந்த சுரேஷ் பாட்டு தங்கராஜ் பேச கேட்டுக்கிட்டு உனக்கு இங்கே தான் மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே அப்படியா மாமா, ஏன் மாமா இப்போ இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் வேணும்டா, அப்போதான்டா ஒரு பொண்ணு அடங்குவா அப்படின்னு சொல்லி இவரை உள்ள அனுப்புறாங்க. அண்ட் இந்த சுரேஷ் கூட அப்படியே போறாருங்க உள்ள. திறந்த வீட்டில் ஏதோ ஒன்று விட்ட மாதிரி இவர் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த மதி இவரை ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன் அவங்க ஏற்றுக்கணும்? அதனால தான் இந்த சுரேஷை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இந்த சுரேஷ் உள்ளே வந்த உடனே அட்லீஸ்ட் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டாவது அவரோட சிலுமிஷத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இவர் எடுத்த உடனே போய் அந்த அம்மாவை, அதாவது அவங்க பொண்டாட்டி அம்மாவை கட்டி பிடிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பக்கம் இருந்து மதி என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்க பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுறாங்க. தள்ளதுக்கு அப்புறம் அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் சுரேஷ் கத்துறாரு. ஸோ இப்படி இவரு கத்தின உடனே கீழே இருந்து ஓடி வராங்க சுரேஷும் அவங்க பொண்டாட்டியும். ஸோ இவங்க ரெண்டு பேர் ஓடி பாக்குறாங்க என்னாச்சுன்னு. இவ தான் என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அப்படின்னு அழுகுறாருங்க. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு செம்ம சிரிப்பாயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மதியம் அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா போய் பிடிக்க தான் பார்க்குறாங்க. அண்ட் கடைசியில் அவனே உன் கூட எப்படியாவது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சான். ஆனால் நீ என்னம்மா எல்லா டைமும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க இப்போ எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. சுரேஷை பக்கத்தில் உட்கார வச்சு பேண்டேஜை ஒட்டி விட்டு தலைக்கு. அண்ட் நம்ம மதி அவங்க கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் அவங்கள வேணும்னே தள்ளணும்னு பார்க்கல, தெரியாமல் நடந்த ஒரு விபத்து. ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வேணும்னே பண்ணுறதுக்கு பார்க்கவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அண்ட் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அவங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மதி இவ்வளோ சீக்கிரம் சுரேஷை மன்னிச்சு ஏற்றுக்க போகிறது கிடையாதுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த சுரேஷோட வீட்டில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் சுரேஷோட அப்பா அம்மா. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.